இன்றைக்கு ஸ்ரீமத் பாகவத ஸ்துதிகள் என்கிற புதிய தொடர் ஆரம்பிக்கிறது. பிரசித்தமான ஸ்ரீமத் பாகவதத்திலே ஏராளமான பெருமாள் ஸ்துதிகள் இருக்கின்றன, பிரசித்தமானவையும் இருக்கின்றன. அதிலே முதலாவது குந்தி ஸ்துதி என்று இன்றைக்கு ஆரம்பம். இதற்கடுத்ததாக பீஷ்ம ஸ்துதி என்று இந்த மாதிரியான சில முக்கியமான ஸ்துதிகளை மட்டும் பார்க்க போகிறோம். முதலிலே ஆச்சாரிய வந்தனம். ஸ்ரீமத் ஸ்ரீசைல வம்சியாதனக குணநிதே நீலமேகாட்ச சூரே தாதாத் ஸ்ரீயாதவாப்த ஸ்ருதி சிகர யுகம் சாங்க விஜான பூர்ணம் ஸ்ரீவாசாத் தாத சூரேர் நிஜ பித்ரு சஹஜாதி ஆப்தமந்திர பிரதானம் ஸ்ரீமன்னாராயணாख्यं சதமக குலஜம் भावये यायजूतम् श्रीमते नारायण तातयार्य महादेशिकाय नमः. ஸ்ரீமத் பாகவதம் சேவிக்கும் பொழுதெல்லாம் முதலிலே சொல்ல வேண்டிய சில ஸ்லோகங்கள். முதலிலே கிருஷ்ண வந்தனம். கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் करतले वेणुं करे कंकणं सर्वांगे हरिचंदनं च कलयन् कंठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपाल चूडामणि. பாகவதத்திலேயே இருக்கிற ஒரு ஸ்லோகம், பாகவதத்தினுடைய பெருமையை பேசுகிற ஸ்லோகம். निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. இந்த ஸ்லோகத்திலே பாகவதம் என்பது ஒரு பழ ரசம். நிகமம் வேதம் என்கிற கல்பவர்ஷத்தில் இருந்து பழுத்த பழம். அது பழம் என்றால் கிளி கொத்துமே என்று கேட்டால், ஆமாம், இந்த பாகவதத்தை சுக முனிவர் அவருடைய முகத்தில் இருந்துதான் இந்த பழமே வீழ்ந்திருக்கிறது. அதாவது சுகர் தான் இதை இயற்றி இருக்கிறார். இந்த பழம் முழு பழமாக மட்டும் இல்லாமல் அதிலே அமிர்த திரவத்தை வைத்திருக்கிறார்கள், பழம் சாறு. அதனாலே இது பானம் பண்ணக்கூடிய திரவமாக இருக்கிறது. இந்த பாகவதம் என்கிற திரவ ரூபமான ரசத்தை பிபத, நீங்கள் எல்லாரும் குடியுங்கள். இந்த தொடரிலே இன்றிலிருந்து இந்த தொடர் முடியும் வரை நாம் ரசத்தை பானம் பண்ண போகிறோம். அதற்காக அழைக்கிறார் சுகமுனிவர். ரசிகர்களே, பூலோகத்திலே பாவுகர்களாக, பாவம் அறிந்தவர்களாக இருக்கிற ரசிகர்களே, முகுகு அடிக்கடி அஹோ அற்புதமாக இந்த ரசபானத்தை பண்ணுங்கள் என்ற அழைப்பு இன்றைக்கு விடப்படுகிறது. இப்பொழுது குந்தி ஸ்துதி ஆரம்பிக்கிறது. குந்தி நமக்கெல்லாம் தெரியும், கிருஷ்ணனுக்கு அத்தையானவள். கிருஷ்ணன் குந்திக்கு அடுத்த தலைமுறை கீழ்த்தலைமுறைக்காரனானாலும் கூட குந்தி கிருஷ்ணனுடைய மகிமையை அறிந்தவளானபடியினாலே, அதாவது கிருஷ்ணர் பரமாத்மா என்பதை அவர்தான் மறைக்கவே இல்லையே, நிறைய பேருக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தாரே. அதனாலே அவர் கிருஷ்ணன் பரமாத்மா என்று தெரிந்து கொண்டு குந்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறாள். அந்த ஸ்தோத்திரத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். பெரும்பாலான பகுதி இன்றைக்கு முடிந்துவிடும், ஏனென்றால் வேகமாக ஸ்தோத்திரம் ஸ்லோகங்களும் அர்த்தங்களும் மட்டும் பார்க்க போகிறோம். இன்றைக்கு முடியாத பகுதி அடுத்த வாரம் தொடரும். அடுத்த வாரம் அடுத்த ஸ்துதி கூட ஆரம்பித்து விடும். முதல் ஸ்லோகம். நமஸ்யே புருஷம் த்வஹத்யம் ஈஸ்வரம் பிரகிருதேः பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பஹிரவஸ்திதம். முதலிலேயே கிருஷ்ணன் பரமாத்மா என்பதை தெரிந்து கொண்டு பேசுகிறாள். கேட்க போனால் இந்த முதல் ஸ்லோகத்திலே கிருஷ்ணன் என்று சொல்லாமல் பரமாத்மாவை மட்டுமாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறாள். நமஸ்யே, நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன், வணங்குகிறேன். யாரை என்றால் புருஷம் த்வா ஆத்யம். முதலில் நான் புருஷம் து ஆத்யம் என்று பிரித்து கொண்டேன். அதனாலே கிருஷ்ணரை பற்றி பேசாமலே ஆதி புருஷனை நமஸ்கரிக்கிறாள் என்று. ஆனால் வியாக்கியானங்களை பார்த்தால் தூ என்று பிரிக்கவில்லை, துவா என்றுதான் பிரித்திருக்கிறார்.
துவா என்றால் உன்னை என்ற அர்த்தம். அப்படியானால் குந்தி கிருஷ்ணனுடைய முன்னிலையிலே இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுகிறபடியினாலே உன்னை ஆதி புருஷனாக ஸ்துதிக்கிறேன் என்று கிருஷ்ணனைத்தான் ஸ்துதிக்கிறாள். அவனை ஆத்யம் புருஷன், ஆதி புருஷன், ஆதி பகவான் என்று இருக்கிற உன்னை நான் துதிக்கிறேன். உன்னை பற்றி நான் என்ன தெரிந்து கொண்டு துதிக்கிறேன் என்றால் ஈஸ்வரம். வேதத்திலே ஈஸ்வரன் என்ற சொல் இவனைத்தான் குறிக்கிறது, பரமாத்மாவைத்தான் குறிக்கிறது, சர்வேஸ்வரனைத்தான் குறிக்கிறது. பிரகிருத்தே பரம், இந்த பிரகிருதி மண்டலம் இருக்கிறது, பூர்புவ சுவர் மகர் என்று இந்த சப்த லோகங்கள் எல்லாம் அடங்கின பிரபஞ்சம், அதற்கு பரம் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். இந்த பிரகிருதிக்கு சேர்ந்தவன் இல்லை, இவன் அப்ராகிருத்தன். அவனுக்கு ஒரு அப்ராகிருத லோகமா இருப்பது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனே கூட பிரகிருத்தே பரம். சில வியாக்கியாதாக்கள் என்ன பண்ணுகிறார்கள், பிரகிருத்தே என்பதை முன்னோடு கூட சேர்க்கிறார்கள். ஒரு பதத்தை முன்பதத்திலும் சேர்க்கலாம் பின்பதத்திலும் சேர்க்கலாம் என்றால் அதற்கு காகாட்சி நியாயம் என்று அது ஒரு இலக்கிய நயம். பிரகிருத்தே ஈஸ்வரம் என்று கூட கூட்டி அர்த்தம் சொல்கிறார்கள். நீ இந்த பிரகிருதிக்கும் சேர்ந்து ஈஸ்வரனாக இருக்கிறாய். பிரகிருதிகள் தான் சர்வச்சேதன வஸ்துக்களும் அடங்குகின்றன, அதற்கும் நீ ஈஸ்வரனாக இருக்கிற பிரதான புருஷேஸ்வர என்று சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் இருக்கிறது. அது போல பிரதானம் என்று சொன்னது பிரகிருதி தான். அதற்கடுத்தபடியாக என்ன சிறப்பு, அலட்சியம் சர்வபூதானாம். எல்லா பூதங்கள் என்று இங்கே உயிரினங்களை குறிக்கின்றன, ஜீவராசிகள் எல்லாருக்கும் என்பதிலே நமக்கு மட்டுமில்லை, மனிதர்களுக்கு மட்டுமில்லை, தேவர்களுக்கெல்லாம் கூட, பிரம்மா வரையில் இருக்கிறவர்களுக்கு கூட அலட்சியம் என்றால் தமிழில் இருக்கிற அந்த அலட்சியம் அர்த்தம் இல்லை, காணக்கூடாதவன் என்று அர்த்தம். லட்சிக்க முடியாதவன் அலட்சியம். அவனை யாருமே பார்க்க முடியாது. ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஸ்யதி கஷ்டனைனம் என்று வேதம் ஓதுகிறதே. பரமாத்மாவை யாருமே ந சக்ஷுஷா பஸ்யதி, கண்ணாலே பார்த்துவிட முடியாது என்று. அந்த கருத்துதான் அலட்சியம் சர்வபூதானாம் என்று. நீ அப்படி இருக்கிறாய். அந்தர்பகிரவஸ்திதம், அந்தஹ உள்ளே, பகிஹி வெளியிலே, அவஸ்திதம் இருக்கிறாய். சொல்ல வந்த கருத்து, எல்லா வஸ்துகளுக்கு உள்ளேயும் புகுந்திருக்கிறானவன். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா என்று சொல்லும்படி வெளியிலேயும் வியாபித்து நிற்கிறானவன், எங்கும் பறந்தவன் என்று சொல்லும்படி. அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்று வேதம் ஓதுகிறது அல்லவா. அங்கே அந்தர்பகி என்ற இதே பதத்தை தானே இடுகிறது. வேதம் ஓதினபடி நீ உள்ளேயும் வியாபித்தவன், வெளியேயும் வியாபித்தவன், எல்லா பொருள்களுக்குள்ளேயும் வெளியேயும் வியாபித்தவன். அந்தர் வியாப்தி என்று ஒன்று, பகிர் வியாப்தி என்று ஒன்று. அந்தர் வியாப்தி பண்ணுவதற்கு மிகவும் சூக்ஷ்மமாக இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்கிறானவன். வாஸ்தவத்திலே பகிர் வியாப்தி பண்ணுவதற்கு மிகவும் பெரியவனாக இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்கிறானவன். அனோரணியான் மகதோமகியான், மிகச் சிறியவன், அதே சமயத்திலே மிக பெரியவன். அணுரூபமாக இருப்பதனாலேதான் வாஸ்தவத்திலே விபு பதார்த்தம் தான் எங்கும் வியாபித்த பதார்த்தம். இருந்தாலும் அந்த பிரவேசன சக்தி கொண்டவனானபடியினாலே மிகவும் அணு போலே இருந்து எல்லா வஸ்துக்களுக்கும் உள்ளேயும் சென்று வியாபித்திருக்கிறான். அப்படி வியாப்தி பண்ணினவனும், எவருக்கும் கண்ணிலே படாதவனும், அப்ராகிருத லோகம் கொண்டவனும், எல்லாருக்கும் ஈஸ்வரனும், ஆதி புருஷன் என்று பிரளய காலத்திலே ஜெகத் சிருஷ்டி பண்ணும்போது ஏகாக்கியாக ஒரே ஒருவனாக நின்றானே அவனும், ஆனத்வா உன்னை நமசே சேவிக்கிறேன் என்று குந்தி கிருஷ்ணரை சேவிக்கிறாள் இந்த ஸ்லோகத்திலே. இரண்டாவது ஸ்லோகம், மாயா ஜவனிகாச்சன்னம் அஜ்ஞாதோக்ஷஜமவ்யயம் நலக்ஷ்யசே மூடதிருஷா நட்டோ நாட்டியதரோ யதா. பெருமாளை நாம் எல்லாம் பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது என்பதை சொல்லியாயிற்று. அறிவாலே பார்க்க முடியுமா என்றால் அவனுக்கு ஒரு திரை போட்டு மறைத்திருக்கிறார்கள். ஜவனிகா என்றால், யவனிகா என்பதும் ஜவனிகா என்பதும் திரை. நமது சதுஸ்லோகியிலே வருகிறது அல்லவா,
வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா என்று. அது இதிலிருந்து எடுத்ததுதான், மாயா யவனிகா என்று. மாயா என்ற ஒரு பதார்த்தம் இருக்கிறது ஜெகத் சிருஷ்டியிலே. அந்த பதார்த்தமானது பிரகிருதி தான் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அது ஒரு திரை போல பெருமாள் என்கிற தத்துவத்தை மறைத்து விடுகிறது நமக்கு. அந்த மாயை என்கிற திரையினாலே சன்ன மூடி இருக்கிற, மறைக்கப்பட்டிருக்கிற சூரிய சந்திராதிகளை எப்படி மேகம் மறைக்கிறதோ அதே போல மாயை என்பதானது ஒரு திரை போல நின்று கொண்டு பிரகாச பதார்த்தத்தையே நமக்கு தெரியாமல் மறைக்கிறது. அப்படி மறைக்கப்பட்டவன் நீ. வேதங்களிலே மாயா என்கிற பதார்த்தம் பரமாத்மாவை மறைக்கிறது என்றெல்லாம் ஓதுகிறார்களே, அந்த பரமாத்மா நீ என்பர்த்தம். அஜ்ஞாதோக்ஷஜம் அவ்யயம். அஜ்ஞர்களுக்கு அதோக்ஷஜனானவன். அக்ஷம் என்று இந்திரியங்களுக்கு பெயர், அக்ஷஜம் என்றது இந்திரிய ஜன்யங்கள், அதையெல்லாம் அதப்படுத்துபவன், கீழ்ப்படுத்துபவன். அவ்யயம் வியம் இல்லாதவன். அவன் எவ்வளவுதான் பிரகிருதி மண்டலத்தோடு சம்பந்தம் கொண்டு இருந்தாலும் கூட அவனை அது எந்த மாசையும் ஏற்படுத்தாது, எந்த வைக்கல்யமும் அவனுக்கு ஏற்படுத்தாது. அதனாலே அவ்யயம் என்று திருநாமம் சகஸ்ரநாமத்திலேயே ஆரம்பத்திலேயே வந்து விடுகிறது. நலக்ஷசே மூடதிருஷா. மூடர்களுடைய நோக்கத்தினாலே நீ லட்சத்தை காணப்படுகிறாய் அல்லன். உன்னை மூடர்கள் பார்க்க முடியாது, ஆனால் சில பேர் பார்த்து விடுகிறார்கள். தஸ்ய தீரா பரிபஷ்யந்தி யோனிம் என்றும் தத்பூத யோனிம் பரிபஷ்யந்தி தீராக என்றும் சில பேர் பார்க்கிறார்கள் என்றுதான் உபனிஷத் சொல்லுகிறது. பார்க்கிறவர்கள் தீரர்கள். ஆனால் மூடர்கள் எப்படி பார்க்க முடியாது. அவனை முக்தர்கள் பார்க்கிறார்கள். முக்தாத்மாக்கள் அங்கே ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிற நித்திய சூரிகள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சதா பஷ்யந்தி சூரயா என்கிறது வேதம். அவனை யாருமே பார்க்க முடியாது என்பதற்கு என்ன கருத்து என்றால், பிரகிருதி மண்டலத்திலே இருக்கிற யாருமே அவனை பார்க்க முடியாது. ஸ்ரீவைகுண்டத்தில் போனால் அவனை பார்க்கலாம், பார்த்து அதனாலேயே போகம், இன்பம் எய்தலாம். அதனால்தான் இங்கே மூடா என்ற பதம் இருக்கிறது. யாராலையும் பார்க்க முடியாது என்று சொல்லவில்லை, மூடத்திற்குனாலே உன்னை பார்க்கவே முடியாது. நட்டோ நாட்டியதரோ யதா. இதுக்கு ஏதோ திருஷ்டாந்தம் சொல்வது போல யதா என்ற பதத்தை போட்டு சொல்லுகிறார். அந்த யதா என்கிற பதம் இல்லை என்றால் நாம் என்ன சொல்வோம்? இவன் ஒரு நடன். பெருமாள் நடன் என்றால் நாடகங்களிலே ஆடுகிற நடிகர். நாட்டியதரகா, நாட்டியமும் ஆடுவான். கதைகளுக்கேற்ப நாடகங்களிலே நடிகனாகவும் ஆடுவான், வேடம் போட்டுக்கொண்டு ஆடுவான். ஆனால் யதா என்ற ஒன்று இருக்கிறது. எப்படியானால் நடிகனானவன் அந்த நாடகத்துக்கு வேண்டியவற்றை தரித்து கொண்டு மேடையிலே அரங்கத்திலே ஆடுகிறானோ, அதுபோல பகவானானவன் இந்த பிரபஞ்சம் என்கிற மேடையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். இது மேலே சொன்னதற்கு எப்படி திருஷ்டாந்தமாகும் என்றால், அப்படி நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது, நாட்டியம் என்று சொன்னது நாடகத்தை தான். நாடகத்திலே கதாபாத்திரமாக நின்று ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது பார்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் பார்ப்பதில்லை என்பதற்கு எப்படி திருஷ்டாந்தமாகும் என்றால், அவர்கள் அவன் யார் என்பதை பார்ப்பதில்லை. அவன் எந்த பாத்திரமாக நடிக்கிறானோ, ஒருவன் ராமனாகவோ ராவணனாகவோ நடித்தானால் அந்த ராமன் ராவணனைத்தான் அவர்கள் அரங்கிலே பார்க்கிறார்கள். அவனுடைய நடிகை திறமை காரணமாக அவன் எந்தெந்த பாத்திரமாக நடிக்கிறானோ அந்த பாத்திரத்தை பார்க்கிறார்களே தவிர அவனை பார்ப்பதில்லை. அப்படி நடித்துக் கொண்டிருப்பவன், வேஷம் கட்டி ஆடுபவன் இன்னார் என்பதை இவர்கள் பார்த்தறிய முடியாது. ஏனென்றால் அவன் தான் வேஷம் போட்டுக் கொண்டு விட்டானே. அவன் எப்படி நாடகத்திலே எல்லாரும் அறிய வந்து ஆடினால் கூட அவன் இன்னார் என்பதை பார்க்காமல் அவன் என்னென்ன ஆடுகிறான் என்பதை மட்டும் பார்த்து ஜனங்கள் வியாமோகித்து போகிறார்களோ,
அது போலத்தான் நீ என்கிறாள் குந்தி கிருஷ்ணனை. அதாவது அவன் இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு வருகிறான். அவன் பிரகிருதே ஸ்வரஹா ஈஸ்வரஹா என்று முதல் ஸ்லோகத்தில் சொன்னபடி இருந்தாலும் கூட அவன் பிரகிருதி மண்டலத்திலே இதோ கூட கிருஷ்ணனாக வந்திருக்கிறான். ஆனால் கிருஷ்ணனாக வந்திருப்பதெல்லாம் ஒரு நாடகம், உண்மை கிடையாது. கிருஷ்ணனாக நடிக்கிறான். அத்தனை தசாவதார ஸ்தோத்திரத்தை ஆரம்பத்தில் வருகிறது அல்லவா? தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் யத்பாவேஷு பிருதக்விதேஷ்வனுகுணான் என்று லட்சுமியும் அவனோடு கூட நாடகத்துக்கு ஆட வருகிறாள் என்றெல்லாம். அப்படி ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாடகத்தில் நடிப்பவன் யார் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. யாராக நடிக்கிறானோ அது மாத்திரம்தான் நமக்கு புரிகிறது. கிருஷ்ணன் பரமாத்மா என்பதை சில பேர் புரிந்து கொள்வதில்லை. கிருஷ்ணன் இப்பொழுது வசுதேவகுமாரனாக, தேவகி நந்தனாக, துவாரகாதீசனாக எல்லாம் நடித்துக் கொண்டிருக்கிறான். இதெல்லாம் ஜனங்களுக்கு புரிகிறது. கிருஷ்ணனுக்கு கூட சில சமயங்களிலே குறை உண்டாம். அவஜானந்தி மகம் மூடா என்று மூடர்களாக இருப்பவர்கள் நான் இன்னார் என்பதை புரிந்து கொள்ளாமலே என்னை அவஜ்ஞை பண்ணுகிறார்களே என்று. அதைத்தான் குந்தி சொல்கிறாள், நீ சொன்னது போலத்தான் ஜனங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளவில்லை உன்னை. எத்தனையோ பேர் புரிந்து கொள்ளவில்லை, சில பேர் புரிந்து கொண்டார்கள் என்பதும் வேறு விஷயம். இது நாடக மேடையிலே நடிக்கிற நடிகனை இன்னார் என்று புரிந்து கொள்ளாமல் அவன் என்ன வேஷம் கட்டி இருக்கிறான் என்பதை மட்டும் புரிந்து கொள்வது வழக்கம்தானே. அதுபோலத்தான் இப்பொழுதும் நீ பிரபஞ்சம் என்கிற நாடக மேடையில் நடிப்பதற்காக அவதாரங்கள் என்று வேஷங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய். உன்னை பரமாத்மா என்று பலரும் அறிவதில்லை. நீ அவ்வப்பொழுது போட்டிருக்கிற வேஷம் அதை மாத்திரம்தான் பார்க்கிறார்கள் என்பதற்காக யதா என்று திருஷ்டாந்த வாச்சக பதத்தை இட்டாருங்க. மாயா ஜவனிகா சன்னம் அஜ்ஞாதோக்ஷஜம் அவ்யயம். இதுவரையில் த்விதீயில் இருக்கிறது. நமஸ்யே என்பதிலே போன ஸ்லோகத்தில் இருந்த நமஸ்யையில் அன்வைத்துக் கொள்வோம். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் நலக்ஷசே மூடதிருஷா நடோ நாட்டியதரோ யதா. குந்தி ஸ்துதியிலே இப்பொழுது அடுத்த ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகம். ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேம ஹி ஸ்திரியா. ததா அதுபோலவே பரமஹம்சர்கள் என்று சில பேர் இருக்கிறார்களே, மேல்நிலை துறவிகள். எல்லா துறவிகளிலும் ஹம்சர் என்றோ பரமஹம்சர் என்றோ சொல்வதில்லை. இப்பொழுது நமக்கு ஆச்சாரியர்களாக சில யதீஸ்வரர்கள் இருக்கிறார்களே, அகோபில மட்டம், ஆண்டவனாசிரமம், பரகால மட்டம் என்று பல இடங்களிலே, இவர்களை நாம் என்ன சொல்கிறோம்? பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியானாம் என்றெல்லாம் சொல்கிறோம். அவர்கள் பரமஹம்சர்கள், அதாவது சன்னியாசிகளுக்குள்ளேயே உயர்நிலை சன்னியாசிகள். அந்த பரமஹம்சர்கள் எப்படி இருப்பார்கள்? முனீனாம் அமலாத்மனாம், அவர்கள் முனிகளாக இருப்பார்கள். முனி என்றால் மனநசீலர்களாக இருப்பார்கள். அடிக்கடி பகவானை தியானித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அமலாத்மாக்களாக இருப்பார்கள். அதாவது மாசற்ற மனஸ் கொண்டவர்களாக, மன தூய்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்தால்தான் அவர்கள் பரமஹம்சர்கள். அவர்களுக்கு நீ பக்தி யோக விதானார்த்தம், பக்தி யோகம் என்பதை ஏற்படுத்துவதற்காக நீ இந்த போன ஸ்லோகத்தில் இருந்து கடைசி வரியிலே அன்வைத்து விடுவோம். நடோ நாட்டியதரஹா என்றெல்லாம் நீ அவதாரங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாய். கதம் பஷ்யேம ஹி ஸ்திரியா, ஆனால் நாங்கள் உன்னை எப்படி பார்க்க முடியும்? நாங்கள் ஸ்திரீக்கள் ஆயிற்றே. புருஷர்கள் எல்லாமே பார்த்து விட முடியும் என்று சொல்ல முடியாது. ஆண்களாக பிறந்திருந்தாலும் அமலாத்மாக்களான முனிகளான பரமஹம்சர்களுக்கு நீ காட்சி தரக்கூடும். ஆனால் நாங்கள் வெகு தூரத்தில் இருக்கிறோம்.
நாங்கள் ஸ்திரீக்கள், நாங்கள் எப்படி உன்னை பார்க்க முடியும், பார்க்க முடியாதே என்று கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தன்னுடைய நைச்சத்தையும் சொல்லிக் கொள்கிறாள் குந்தி. ஸ்தோத்திரம் தொடர்கிறது. 4வது ஸ்லோகம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இந்த ஸ்லோகம் முழுக்க முழுக்க கிருஷ்ணாவதாரம் மட்டும்தான். இதற்கு முன் ஸ்லோகங்கள் எல்லாம் கிருஷ்ணர் பரமாத்மாவானபடியினாலே பரமாத்மாவை பற்றின சில விசேஷணங்கள் இருந்தன. இந்த ஸ்லோகத்திலே அதெல்லாம் கிடையாது. அவதார கிருஷ்ணன் மட்டும் என்பது மட்டுமில்லை, பாலகிருஷ்ணனை தான் இங்கே இந்த ஸ்லோகம் முழுதாக புகழ்கிறது. குந்தி சொல்கிறாள், கிருஷ்ணனுக்கு வாசுதேவனுக்கு, வாசுதேவன் என்ற பதத்துக்கு எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கும். இங்கே எந்த அர்த்தம் விவக்ஷிதம் என்றால் வசுதேவ குமாரன் வாசுதேவன். வசுதேவன் என்ற பதத்தின் மேலே தந்திதம் என்ற பிரத்யயத்தை இட்டு வாசுதேவன் என்ற பதம் அவனுடைய பிள்ளை என்கிற அர்த்தத்திலே வந்திருக்கிறது. கிருஷ்ணனுக்கு, பெருமாளுக்கு வாசுதேவன் என்கிற பெயர் அவர் கிருஷ்ணாவதாரம் பண்ணுவதற்கு முன்னமேயே வேறு சில காரணங்களாலே ஏற்பட்டு விட்டது. அது ஒரு காரண பெயர், வேறு காரணம். அதை இப்பொழுது நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசுதேவ குமாரனுக்கு என்ற அர்த்தம் இங்கே போதும். தேவகீ நந்தநாயக, தேவகிக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துகிற புதல்வனாக இருக்கிறான் கிருஷ்ணன். நந்த கோப குமாராய, நந்த கோபனுக்கு குமாரனாக இருக்கிறார். வசுதேவனுக்கும் குமாரன், நந்தகோபனுக்கும் குமாரன். அது எப்படி 2 பேருக்கு குமாரனாக இருக்க முடியும்? தேவகிக்கும் நந்தனன், யசோதாவுக்கும் நந்தனன். இந்த கதை நமக்கு தெரிந்தது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்த கதை. அந்த கதையில் இப்பொழுது விவட்சை இல்லை. குந்தி கூடவே வாழ்ந்தவளான் அப்படின்னாலே அவளுக்கு அந்த கதையெல்லாம் நேரடியாகவே தெரியும். இப்படி நந்தகோபனுக்கும் குமாரனாய், வசுதேவனுக்கும் குமாரனாய், தேவகிக்கும் நந்தனாய் இருக்கிற கோவிந்தனுக்கு என்கிறார். கோவிந்தன் என்பது என்ற பதம் கூட அதே மாதிரிதான். கிருஷ்ணாவதாரத்திலே புதிதாக ஒரு அர்த்தத்தை பெற்றது. கிருஷ்ணாவதாரத்திலே கோவிந்த பட்டாபிஷேகம் என்று ஒன்று நடைபெற்றது. கிருஷ்ணனை கோவிந்தனாக பட்டாபிஷேகம் பண்ணுகிறார்கள். அவன் கோவர்தன கிரி உத்தாரணம் பண்ணின பிறகு. ஆனால் கோவிந்தன் என்கிற பதத்துக்கும் வேறு பல அர்த்தங்கள் இருக்கிறபடியினாலே கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னமேயே கூட அவனுக்கு கோவிந்தன் என்கிற பெயர் உண்டு, வேறு அர்த்தங்களில். கோவிந்தாய நமோ நமஹ என்று கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் ஏற்படுத்தி கொண்ட அந்த திருநாமங்களை சொல்லி நமஸ்காரம் பண்ணுகிறாள் குந்தி இந்த 4வது ஸ்லோகத்திலே. 5வது ஸ்லோகம். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. 4 பாதத்திலேயும் பங்கஜ என்கிற பெயரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒரே அர்த்தம் தான். பங்கஜம் என்றால் தாமரை. சேற்றில் விளைத்த செந்தாமரைக்கு பங்கஜம் என்று பெயர். அந்த பங்கஜத்தோடு பெருமாளுக்கு எத்தனை விதமான தொடர்புகள் இருக்கின்றன. முதலிலே சிருஷ்டி காலத்திலே பெருமாளுடைய அவதாரங்களை கணக்கிடும் பொழுது ஸ்ரீமத் பாகவதம், நாம் இப்பொழுது பாகவத ஸ்லோகங்கள் தான் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாகவதம் வேறொரு அத்தியாயத்திலே பத்மநாபாவதாரம் என்று ஒரு அவதாரம். அதிலேதான் பிரம்மாவை தன்னுடைய புத்தியில் இருக்கிற கொப்பூழில் எழுந்திருக்கிற கமலத்திலே பெருமாள் சிருஷ்டிக்கிறார். அதை முதலிலே சொல்லுகிறார், நம பங்கஜநாபாய என்று. பத்மநாபனுக்கு நமஸ்காரம். தாமரையை தன்னுடைய நாபியிலே வைத்துக் கொண்டிருக்கிறவனுக்கு நமஸ்காரம். நம பங்கஜமாலினே என்று 2வது வரி. தாமரை மாலையை அணிந்திருக்கிறவனுக்கு நமஸ்காரம் என்று. பெருமாள் தன்னுடைய தோளிலே தாமரை மாலையை அணிந்து கொண்டு சேவை சாதிக்கிறார். நம பங்கஜநேத்ராய
பங்கஜ மாலி என்பதை விட பங்கஜ நாபன், பங்கஜ நேத்திரன் இந்த இரண்டும் நிறைய கதைகளிலே பிரசித்தம். இவன் பங்கஜ நேத்திரன் என்றால் தாமரை கண்ணன் என்று. தாமரை கண்ணன் என்று இவனுக்கு கிட்டத்தட்ட ரூಢியான பெயராகவே ஆகிவிட்டது. புண்டரீகாட்சன் என்று சொன்னால் அதே அர்த்தம்தான். அது அவனுக்கு பெயராகவே ஆகும்படி அவன் தாமரை கண்ணன் என்பது அவ்வளவு பிரசித்தம், ஸ்ருதி பிரசித்தம். வேதத்திலே யாரை தியானிக்க வேண்டும் என்று விரிக்கும் பொழுது அவன் தியானிப்பவன் தஸ்ய ஜதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி என்று சொல்லி புண்டரீகம் போலே கண்ணை கொண்டவன் நம்முடைய தியானத்துக்கு உரியவன் என்று சொல்கிறது. பரமாத்மாவுக்கு ஒரு திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கிறது. அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்திலே தாமரை கண்ணனாகத்தான் அவன் சேவை பாதிக்கிறான். அதனாலே குந்தியும் நம பங்கஜ நேத்ராய என்கிறார். பங்கஜத்தோடு, பங்கஜம் அவன் நாபியில் இருக்கிறது, பங்கஜம் அவனுடைய தோளிலே மாலையாக இருக்கிறது, பங்கஜம் போல அவனுடைய கண்களும் இருக்கிறது. கடைசியில் நாலாவதாக நமஸ்தே பங்கஜாங்கிரயே, பெருமாளுடைய திருவடிகளும் தாமரை பூ போலவே இருக்கின்றன. பங்கஜ தாமரை பூ போன்ற அங்கி திருவடியை கொண்ட உனக்கு நமஹா நமஸ்காரம். இப்படி உந்தியிலேயும் கமலம், தோள் மாலையிலேயும் கமலம், கண்ணே கமலம் போல் இருக்கிறது, திருவடியும் கமலம் போல் இருக்கிறது, அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் என்று. இப்படி கமலத்தோடு சம்பந்தத்தை அதிகப்படுத்தி பேசுவது பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் பலருக்கும் வழக்கமாக இருக்கிறது. கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அஸ்தே என்று திருநெடுந்தாண்டக பாசுரம். உனக்கு கண்ணும் தாமரைப்பூ, திருவடியும் தாமரைப்பூ என்று அர்த்தம். இன்னும் பல அவயவங்கள் தாமரை பூக்களாக இருக்கின்றன என்று திருவாய்மொழியில் பாடல்கள் இருக்கின்றன. இந்த இரண்டும் மட்டும் சொன்னதை இங்கே ஏன் எடுத்தோம் என்றால் இங்கே அப்படி இருக்கிறது. நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே என்பது எவனுக்கு கண்ணினையும் அரவிந்தமோ, எவனுக்கு அடியும் அஸ்தேயோ அவனை சேவிக்கிறேன் என்கிற அர்த்தம் கொடுத்திருப்பதனாலே திருநெடுந்தாண்டகத்துக்கு மூலபூதமான பந்தியாக இருக்கிறது. ஆறாவது ஸ்லோகம். குந்தி கிருஷ்ணனிடம் நேரடியாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறாள். கிருஷ்ணனை முன்னிலைப்படுத்தி அவன் எதிரிலேயே நின்று கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுகிறாள். யதா கிருஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தாதி சிரம் சுசார்பிதா விமோசிதாகம் ச மகாத்மஜா விபோ त्वयैव नाथेन முகுர்விபத்கணாத். ஆரம்பத்திலே பரமாத்மாவுடைய ஸ்தோத்திரமாக ஆரம்பித்தாள். பிறகு மூன்றாவது நாலாவது ஸ்லோகங்களிலே கிருஷ்ணாவதாரத்திலே என்ன நடந்ததோ அதெல்லாம் சொன்னாள். போன ஸ்லோகத்திலே பங்கஜத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசினாள். இப்பொழுது தன்னுடைய சொந்த கதைக்கே வருகிறாள். குந்தி என்பவளுக்கு கிருஷ்ணன் என்பவர் என்னென்ன உதவிகளை பண்ணி இருக்கிறார் என்று. அகம் ச ஸ்வஹாத்மஜோ ஸ்வஹாத்மஜா த்வயைவ முஹு விமோசிதா ஆபத்கணாத் என்று. எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ ஆபத்துகள் திரள் திரளாக வந்து சேர்ந்தன. அப்பொழுதெல்லாம் நீ என்னை மட்டும் இல்லாமல் என்னுடைய புதல்வர்களையும் சேர்த்து ரட்சணம் பண்ணிக்கொண்டே வந்தாய். என்னை புதிதாக ரட்சி என்று நான் பிரார்த்திக்க வேண்டாம். நான் இதுவரையில் உன்னிடமிருந்து எவ்வளவு ஆபத் விமோசனங்களை பெற்றிருக்கிறேன். இது எது போல என்றால், தேவகியை நீ பிறந்த உடனே காப்பாற்றினாய். அவளுக்கு கொலை ஆபத்து காத்திருந்தது. நீ ஹிருஷிகேசனாக இருக்கிறாய், இந்திரியங்களை எல்லாம் வசப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ அவதாரம் பண்ணும் பொழுது உன்னுடைய இந்திரியங்களை வசப்படுத்துகிறாய் என்பது மட்டுமில்லை, எங்களுடைய ஹிருதயங்களை கூட நீதான் வசப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் கதையில் நீ அவதரித்த பொழுது என்ன நடந்தது? கம்சன் என்ற ஒருவன் கலனாக இருந்தான். கலன் என்றால் போக்கிரி.
நல்ல மனசே அவனுக்கு கிடையாது. கொலை குற்றத்துக்கு அஞ்சாதவன். அவ்வளவு போக்கிரி. அவன் தன்னுடைய தங்கை தேவகியையே தடுத்தான். சொந்த தங்கை தேவகி. ஆனால் அவள் கூட கலேன கம்சேன ருத்தா, தடுக்கப்பட்டாள், மிரட்டப்பட்டாள். அவளுக்கு உயிரே போய்விடும் என்ற நிலைக்கு கம்சன் கொண்டு வந்தான். அதிசிரம் சுதா அர்ப்பிதா. ரொம்ப நாள் அவளுக்கு சோகத்தின் மேல் சோகமாகவே வந்தது. சோகம் எப்படி வராமல் இருக்கும்? பிறந்த குழந்தை ஒவ்வொன்றையுமே கம்சன் கொன்று விட்டானே. முதலில் ஒரு குழந்தை பிறந்தது, கீர்த்திமான் என்று பெயர் வைத்ததாக கூட இருக்கிறது பாகவதத்திலே. ஆனால் கொலை, கம்சன் கொலை. இரண்டாவது குழந்தை அப்படியே கொலை. இப்படி குழந்தைகளை பெற்றெடுத்து பெற்றெடுத்து கம்சனுக்கு கொலை பண்ணுவதற்கு, கொலை உண்ணுவதற்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம். அப்போ அந்த பெற்ற வயிறுக்கு எவ்வளவு சோகம் ஏற்படும்? அவ்வளவு சோகத்தை தேவகி பெற்றார். அந்த தேவகியினுடைய ஆபத்தை நீ விமோசனம் பண்ணினாய். எப்படி விமோசனம் பண்ணினாய் என்றால், அந்த தேவகி கர்ப்பத்திலே அஷ்டம கர்ப்பமாக வந்து நீ பிறந்து, ஆனால் உன்னை கம்சன் கொல்ல முடியாதபடியாக நீ தப்பித்து கொண்டு போய், தேவகிக்கு தெரியும், அவள் இந்த சோகத்திலிருந்து மீண்டாள். எப்படியானால் கலனான கம்சனாலே ருத்தையான தேவகியானவள் உன்னாலே விமோசிதா, சுஜா அர்ப்பிதா, விமோசிதா, சோகத்திலிருந்து விடுதலை பெற்றாளோ அப்படி. அதாவது நீ உன்னுடைய அம்மாவான தேவகியை மட்டும் இப்படி சோகத்திலிருந்து விமோசனத்தை கொடுத்து காப்பாற்றவில்லை, உன்னுடைய அத்தையான என்னையும் தான் நீ காப்பாற்றிக் கொண்டு வந்திருக்கிறாய். அகம் ச, நானும் தான், சகாத்மஜா, நான் மட்டுமில்லை, என்னுடைய புதல்வர்களையும் என்னுடைய புத்திரர்களையும். யார் இவன்? குந்தியினுடைய புத்திரர்கள் 3 பேர். யுதிஷ்டிரன் என்கிற தர்மபுத்திரன், பீமசேனன், அர்ஜுனன். சொல்ல போனால் சகாத்மஜா என்று இவள் மற்ற இருவரையும், நகுல சகதேவர்களையும் தன்னுடைய புத்திரனாக பாவித்து வந்தால். பஞ்ச பாண்டவர்களையும் தான் சொல்லுகிறாள். என்னையும் பாண்டவர்கள் என்கிற என்னுடைய புத்திரர்களையும் நீ காப்பாற்றினாய். காப்பாற்றினாய் என்று பூத காலத்தில் தான் இருக்கிறது. அதாவது இந்த குந்தி ஸ்துதி என்பது மகாபாரத யுத்தத்துக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது. அஹஞ்ச சகாத்மஜா விபோ விமோசிதா த்வயைவ நாதேன. ஒவ்வொரு தடவை நாங்கள் காப்பாற்றப்படும் பொழுதும் எங்களை காப்பாற்றியவன் கிருஷ்ணன் என்று எங்களுக்கு நன்றாக உரைக்கும்படியாக காண்பித்துக் கொண்டே காப்பாற்றினாய். கிருஷ்ணன் தான் காப்பாற்றி இருக்கிறான் என்று எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. நீதான் எங்களுக்கு நாசன். நாசனான உன்னாலே நாங்கள் விமோசனம் பெற்றோம். எதிலிருந்து விமோசனம் பெற்றோம்? முகுர் விபத்கணாதி. எங்களுக்கு எத்தனையோ விபத்துகள் ஏற்பட்டன வாழ்க்கையிலே. விபத்கணமாக இருந்தது, திரளாக விபத்துகள் வந்தன. எதிரிகள், எங்களுடைய சத்துருக்கள் எங்களுக்கு ஏற்படுத்திய விபத்துகள் கூட ஏராளம். அந்த விபத்கணத்திலிருந்து நான் என் புதல்வர்களுடன் கூட விமோசிதா, விடுவிக்கப்பட்டேன். அதனாலே நான் தனியாக உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆக வேண்டும். என் சார்பிலே ஸ்தோத்திரம் பண்ணி ஆக வேண்டும். எல்லாருமே பகவானை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்றால், ஏனென்றால் எல்லாருக்கும் பகவான் உபகாரி. அது சாதாரண உபகாரங்கள். சாதாரண என்ற பதத்துக்கு என் அர்த்தம் பொதுவான, எல்லாருக்கும் பண்ணுகிற உபகாரம். ஆனால் குந்திக்கு பண்ணி இருக்கிற உபகாரம் இருக்கிறதே, அவள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு அடியிலேயும் அவன் காப்பாற்றி இருக்கிறான் அந்த குந்தியை. அதை மறக்காமல் நன்றி உணர்வோடு கூட குந்தி சொல்லுகிறாள், நீ உன்னுடைய தேவகிக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணினாயோ அதே மாதிரி எனக்கும் உபகாரம் பண்ணி இருக்கிறாய்.
என்று இந்த ஸ்தோத்திரத்திலே கிருத்தஜதையை ஆவிஷ்காரம் பண்ணுகிறாள். அதையே இன்னும் விளக்கமாக சொல்லுகிறாள். நினைத்து பார்க்கிறாள், தன்னுடைய சிறுவயதிலிருந்தே பகவத் ரட்சணம் ஆரம்பித்து விட்டது. எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடுவிலே கூட. அவற்றில் சிலவற்றை இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறாள். 7வது ஸ்லோகத்தில் விஷான் மகாக்னே புருஷாதர்சனாதி அசத் சபாயாஹ மனவஹ சக்ருச்ரதஹ மிருதே மிருதே நேகமஹாரதாஸ்திரதஹ திரௌண்யாஸ்திரதஸ்தஸ்மஹரேபிரக்ஷிதாஹ. விஷாத் ஒரு விற்த்தாந்தத்திலே விஷத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்றினாய். மகாக்னே இன்னொரு விற்த்தாந்தத்திலே பெரிய நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றினாய். ஒவ்வொன்றும் மகாபாரதத்திலே இருக்கிற கதை. மகாக்னே என்பது என்ன கதை என்றால், அரக்கு மாளிகை ஒன்று கட்டினான் துரியோதனன். அதிலே இவர்களை வாழச் செய்தான். அப்பொழுது அவனுடைய எண்ணம், ஒரு நாள் அந்த அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து விட்டால் இவர்களுக்கு தெரியாமல் மாளிகைக்குள்ளே இருக்கிற இவர்களையும் கொலை பண்ணி அந்த தீ அழித்து விடும் என்று. அதிலிருந்து கிருஷ்ணன் தான் காப்பாற்றினான் என்று இவள் சொல்கிறாள். வாஸ்தவத்திலே விதுரன் இந்த துரியோதனனுடைய சதி திட்டத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அறிவித்து விட்டான். கீழே சுரங்கப்பாதை அமைத்து அந்த மாளிகைக்கு தீ வைப்பதற்கு முன்னமேயே அவர்கள் வெளியே போய்விட்டார்கள். அவர்கள் வெளியே போய்விட்டார்கள் என்பது துரியோதனனுக்கு தெரியாது. அவர்கள் அங்கே இறந்து விட்டது போல அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படியே சில மாசங்கள் ஓடின. புருஷாதர்சனாதி, இது கூட அதுக்கு அடுத்த கதைதான். எவனோ ஒருவன் புருஷாதன் இருந்தாராம். புருஷாதன் என்றால் மனிதர்களையே உணவாக சாப்பிடுபவர், பகாசுரன். அதிலே இவர்கள் ஒரு நாள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். இவர்களுடைய முறை வந்து விட்டது. பாண்டவர்கள் என்று தெரியாது. அவர்கள் ஏதோ பிராமண வேஷத்திலே எங்கே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் வேஷம் போட்டு வசிக்கிறார்கள் என்றால் இந்த அரக்கு மாளிகை சம்பவத்தினாலேதான். துரியோதனன் பாண்டவர்கள் இறந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி கொஞ்ச நாள் நினைத்துக் கொண்டிருக்கட்டும் என்று இவர்கள் வேஷம் போட்டுக் கொண்டு பிராமணர்களாக ஏதோ கிராமத்தில் வசிக்கிறார்கள். அங்கே அந்த கிராமத்தார் உட்பட எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கஷ்டம். புருஷாதன் ஒருவன் இருக்கிறான். அவனை பீமசேனன் தான் கொல்லுகிறான். அது ஒவ்வொன்றுக்கும் கூட கிருஷ்ணன் தான் காரணம் என்பதை இவள் புரிந்து கொண்டிருக்கிறாள். அந்த கதையிலே நேரடியாக கிருஷ்ணனுடைய பங்கு எதுவும் கிடையாது. அசத் சபாயா, சபா பர்வத்துக்கு வந்து விட்டோம். இப்பொழுது திருதராஷ்டிரனுடைய தலைமையிலே சபை கூடுகிறது. அந்த சபையிலே ஜூதத்திலே, சூதாட்டத்திலே யுதிஷ்டிரன் தோற்று போகிறான். சகுனியின் துணை கொண்ட துரியோதனனிடம் தோற்று போனதன் விளைவாக தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழக்கிறான், நாட்டை இழக்கிறான். கடைசியிலே தன் மனைவி திரௌபதியையே இழக்கிறான். அப்பொழுது அவர்கள் திரௌபதிக்கு ஏற்படுத்தின குரூர செயல் இருக்கிறதே, கொடுமை. அதிலிருந்து யார் காப்பாற்றினார்கள்? இந்த குந்தியின் குடும்பத்தை. குந்தியின் மாட்டுக்கொண்டுதானே திரௌபதி. கிருஷ்ணன் தான் காப்பாற்றினான். அது எல்லாருக்கும் தெரியும் என்றால் அவள் அந்த சபையிலே ஊரறிய, சபையில் இருப்பவர்கள் எல்லாரும் அறிய கத்தினாள். கிருஷ்ணா என்று கத்தினாள். கத்தினவள் பெயரும் கிருஷ்ணாதான். துவாரகாவாசின் என்று கத்தினாள். அங்கே கிருஷ்ணர் இல்லை, சபையிலே இல்லை. ஆனால் இவளுடைய கூக்குரல் அவனுக்கு கேட்டுவிட்டது. அவ்வளவு தூரத்தில் இருப்பவனுக்கு கேட்குமா என்றால் நமக்கெல்லாம் கேட்காது. அந்த தூரத்துக்கு சத்தம் போய் கேட்டிருக்கும் என்றில்லை. ஆனால் கிருஷ்ணன் பகவான் ஆனபடியினாலே நம்மை போல ஆர்த்தர்கள் எங்கிருந்து கூப்பிட்டாலும் அவன் காதிலே விழும். வாஸ்தவத்திலே அவன் எல்லா இடத்திலேயும் இருக்கிறான் என்பதற்கும் இதுதான் தாற்பயம். அவன் உதவிக்கு வந்துவிட்டான்.
அவளுடைய சேலையை எவ்வளவுதான் பிடித்து பிடித்து இழுத்தாலும் தீரவே இல்லை. சேலை மேலே மேலே உற்பத்தி ஆகிக் கொண்டே இருந்தது. அசத் சபாயாக அந்த உதவியையும் நீதான் பண்ணினாய். வனவாச கிருஷ்ரதः கடைசியிலே சூதாட்டத்திலே தோற்றதன் விளைவாக 12 வருஷ காலம் வனவாசம் பண்ண வேண்டியதாயிற்று. அது கிருஷ்ரம், கஷ்டமாயிருந்தது. வனவாசத்துக்கு குந்தி போனதாக கதை இல்லையே, இதற்கு எப்படி சொல்கிறாள் என்றால், சகாத்மஜா என்று சொல்லபடி தன்னையும் தன் புதல்வர்களையும் எப்படி காப்பாற்றினான் என்பதை சொல்லிக் கொண்டு வருகிறாள். பாண்டவர்களை கிருஷ்ணன் தான் காப்பாற்றினான் என்று அவளுக்கு தெரியும். கிருஷ்ணன் இவர்களோடு வனவாசம் போனானா என்ன? இல்லையே. எதற்காக வனவாச கட்டத்திலிருந்து கிருஷ்ணன் காப்பாற்றினான் என்றால், வனவாச காலத்திலேயும் துரியோதனன் விடாமல் யார் யாரையோ அவர்கள் இருக்கும் இடத்துக்கு அனுப்பி கிருஷ்ணத்தை, அதாவது கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தான். அதிலே ஒரு கதை துர்வாசர் வந்த கதை. துர்வாசத்தை அனுப்பினதே துரியோதனன் தான். அப்பொழுது கிருஷ்ணர் அங்கே வந்துதான் காப்பாற்றினார். காட்டிலே இவர்கள் இருக்கும் இடத்துக்கு கிருஷ்ணன் நேரடியாக வந்து துர்வாச சாபத்துக்கு இவர்கள் ஆளாகாதபடியாக அந்த கிருஷ்ணத்திலிருந்து காப்பாற்றினார். அந்த கதையெல்லாம் குந்திக்கு தெரிய வருகிறது பின்னாலே. வனவாச கிருஷ்ணதः மிருதே மிருதே, எத்தனையோ யுத்தங்கள். மிருதம் என்றால் யுத்தம். யுத்தத்தில் என்றால் எல்லா யுத்தத்திலும், பிரதி யுத்தத்திலேயும் அநேக மகாரதாஸ்திரதः பெரிய பெரிய தேராளிகள், மகாவீரர்கள், அவர்கள் எல்லாம் எதிர்கட்சியிலே இருந்து அஸ்திர பிரயோகம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் இவர்கள் தோற்று போகவில்லை பாண்டவர்கள். எப்படி என்றால் குந்தி சொல்கிறாள், நீதான் காப்பாற்றி இருக்கிறாய். நேரடியாக அந்த யுத்தத்திலே நீ பங்கேற்காமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் பாண்டவர்கள் ஒவ்வொரு யுத்தத்திலேயும் ஜெயம் பெற்றார்கள் இதற்கு முன்னே என்றால் கிருஷ்ணனாலே தான் அந்த ஜெயம் கிடைத்தது. எதிரிகளுடைய அஸ்திரத்திலிருந்து காப்பாற்றினது நீ என்று எனக்கு தெரியும். யுத்தே யுத்தே என்கிறாளே, மகாபாரத யுத்தம் ஒரு யுத்தம் தானே பெரிதாக நடந்தது. நிறைய யுத்தங்கள் நடந்தது போல் குந்தி கூறுகிறாளே என்றால் நிறைய யுத்தங்கள் நடந்தது. விராட்ட தேசத்திலே அஜ்ஞாதவாசத்தின் முடிவிலே யுத்தம் நடந்தது. துரியோதனன் பாண்டவர்களையோடு யுத்தம் பண்ணினான். அதே மாதிரி அவர்கள் வனவாசத்தில் இருக்கும் பொழுது ஜெயத்ரசனோடு ஒரு யுத்தம் நடந்தது. அதே மாதிரி இன்னொரு யுத்தம் பீமசேனனுக்கும் ஜராசந்தனுக்கும் நடந்தது. எத்தனையோ யுத்தங்கள் நடந்தன மகாபாரத கதையிலே, பாண்டவர்களுக்கும் அவருடைய எதிரிகளுக்கும். மிருதே மிருதே, ஒவ்வொரு யுத்தத்திலேயும் எதிரிகளுடைய அம்புகளில் இருந்து என்னை காப்பாற்றினது, என் புதல்வர்களை காப்பாற்றினது நீதான். அத்தனைக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இது மகாபாரத யுத்தத்துக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி. திரௌணி இருக்கிறானே, திரௌணி என்றால் என்ன? துரோணனுடைய குமாரன் திரௌணி. துரோணனுடைய குமாரன் யாரு? அஸ்வத்தாமா. அவன் மகாபாரத யுத்தத்திலே சாகாமல் பிழைத்திருக்கிறான். அவனுக்கு ஒரு வரம் இருக்கிறது, அவன் சிரஞ்சீவி, அவனை கொல்ல முடியாது. ஆனால் அந்த திரௌணி மகாபாரத யுத்த முடிவிலே வெகுண்டெழுந்தான். கோபம் அதிகமாயிற்று. இது என்ன, பாண்டவர்கள் மட்டும் பிழைத்திருப்பது? தன் தன் என்றவன் சொல்வது துரியோதனனுடைய பக்கம். எங்கே துரோணர் சேனாதிபதியாக இருந்தாரோ அந்த பக்கம். அதிலே எல்லாரும் மாண்டொழிந்து விட்டார்களே. பாண்டவர்களுடைய வம்சம் மட்டும் பின்னாலே தழைத்தோங்க போகிறது. ஏனென்றால் உத்தரா கர்ப்பிணியாக இருக்கிறாள். அந்த குழந்தை பாண்டவர்களுடைய வம்சத்தில் வந்த குழந்தையாக இருந்து வம்சம் தழைக்கப் போகிறது. ஆனால் துரியோதனனுடைய வம்சம் வளரப்போவதில்லை. அத்தனையும் ஆண்டுவிட்டது. அஸ்வத்தாமா அந்த பட்சத்தில் தான் இருந்தான். அவனுக்கு இதை தாழ முடியவில்லை. அவன் சிறந்த வீரன். அவன் என்ன பண்ணிவிட்டான்? பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிவிட்டான். எங்கே? இது அக்கிரமம்தான். உத்தராவினுடைய கர்ப்பத்தை அழிப்பதற்காக அஸ்திரம் போட்டு விட்டான்.
அது பெரிய அஸ்திரமானபடியினாலே கர்ப்பம் அழிந்து விட்டது, சரியாக போய்விட்டது, கரிக்கட்டையாக போய்விட்டது அவளுடைய கரு. அதை கூட ரட்சிக்க முடியுமா என்றால் கிருஷ்ணன் ரட்சித்தான். கிருஷ்ணன் எப்படி ரட்சித்தான்? அந்த உத்தரா கர்ப்பத்திலே தன்னுடைய திருவடியை வைத்தான். அந்த கிருஷ்ணனுடைய திருவடி பட்டதனாலே கரிக்கட்டையாக போன, கருகி போன அந்த கரு கூட உயிர் பெற்று விட்டது. விழுக்கறி ஓர் குமரனமே வீச்சிறந்தன என்று அவனுடைய அடியை பாடுகிறோம் அல்லவா? அப்படி திரௌண்யஸ்திரத்தில் இருந்தும் நீதான் ரட்சித்தாய். ஹரே ஹரி பகவானே, அபிரக்ஷிதாக ஸ்ம, இப்படி உன்னாலே நாங்கள் அவ்வப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறோம். எவ்வளவு வித ரட்சணங்கள் நீ பண்ணி இருக்கிறாய். பல ரட்சணங்களிலேயும் பிராண ரட்சணம் தான். விஷாதி அங்கேயும் பிராண ரட்சணம், மகாக்னேக அங்கேயும் பிராண ரட்சணம், புருஷாத தர்சனாத் அங்கேயும் பிராண ரட்சணம். இப்படி உயிரை எத்தனை தடவை நாங்கள் இழக்க வேண்டிய தருணத்தில் இருந்தோம், நீ எங்களை காப்பாற்றினார். அப்பொழுது உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாமல் நீ பரமாத்மா சமப்பிரிய ஸ்தோத்திரம் என்று அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நீ எவ்வளவு உதவி இருக்கிறாய் என்பதை பார்த்தால் நிச்சயமாக நாங்கள் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணித்தான் ஆக வேண்டும், அதுதான் பண்ணுகிறேன் என்கிறார். அதற்கடுத்த ஸ்லோகம், இதுவரையில் நாம் பார்த்த ஸ்லோகங்களை விட பிரசித்த தரமான ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். விபத சந்துதா சஸ்வதி தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்சனம் யத் ஸ்யாத் அபுனர்பவ தர்சனம். ஜகத்குரோ, உலகத்துக்கெல்லாம் குருவானவனே. கிருஷ்ணன் ஜகத்குருவானார். முக்கியமாக அவர் பகவத்கீதாச்சாரியனான பிறகு ஜகத்குருவானார். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்ற ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஸ்லோகம் முடிவிலும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று வரும். வசுதே வசுதம் என்று ஆரம்பித்தது. அவனுக்கு ஜகத்குரு என்ற பெயர் பிரசித்தம். அந்த பெயரை இட்டு கூப்பிடுகிறாள். என்ன சொல்கிறாள்? விபதசந்துதா சஸ்வதி. இது விலட்சணமான அபூர்வமான பிரார்த்தனையாக இருக்கிறது. குந்தி கிருஷ்ணனிடம் என்ன பிரார்த்திக்கிறாள் என்றால், விபத்துகள் எங்களுக்கு அடிக்கடி ஏற்படட்டும் என்று. இப்படி கூட யாராவது பிரார்த்திப்பார்களோ? நாங்கள் ரட்சிதர்களாக இருக்க வேண்டும், விபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதானே எல்லாரும் பிரார்த்திப்பார்கள். குந்தி தனக்கு ஏற்பட்ட விபத்துகளை எல்லாம் போன ஸ்லோகத்திலே அடுக்கினாள். விஷ விபத்தில் ஆரம்பித்து, தீ விபத்தில் ஆரம்பித்து எத்தனையோ சொல்லினாள். அப்பொழுது அவளுக்கு இந்த விஷயம் அபூர்வமாக தோன்றுகிறது. எப்பொழுதெல்லாம் கிருஷ்ணன் காட்சி கொடுத்திருக்கிறான், கிருஷ்ணன் தங்களை ரட்சித்திருக்கிறான் என்று பார்த்தால், போன ஸ்லோகத்தில் சொன்ன கதைகளை எல்லாம் அவள் நினைத்து பார்க்கிறாள். கிருஷ்ணன் விபத்து வரும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு உதவி இருக்கிறான். இன்னொரு பக்கத்திலிருந்து பார்த்தால், விபத்து வரும் பொழுதெல்லாம் இவர்கள் கிருஷ்ணனின் உதவியை நாடி இருக்கிறார்கள். திரௌபதி ஹா கிருஷ்ணா துவாரகா வாசின் என்று எப்பொழுது கத்தினாள்? அவளுக்கு ஒரு விபத்து வந்த போது கத்தினாள். அதே மாதிரி போன ஸ்லோகத்தில் சொன்ன ஒவ்வொரு விற்த்தாந்தத்திலேயும் பெரும் விபத்துகள் ஏற்பட்ட போதெல்லாம் இவர்கள் கிருஷ்ணன் உதவியை நாடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிருஷ்ணன் உதவி தவறாமல் கிடைத்திருக்கிறது. அப்படி நினைத்து பார்க்கும் பொழுது அவளுக்கு தோன்றுகிறது, எங்களுக்கு மேன்மேலும் விபத்துகளே ஏற்படட்டுமே. ஒவ்வொரு விபத்து ஏற்படும் போதும் நான் கிருஷ்ண ஸ்மரணம் பண்ணுவோம். அப்பொழுது கிருஷ்ணன் நேரடியாக காட்சி கொடுத்து எங்களை காப்பாற்றுகிறான். அப்படித்தான் பல விபத்துகள் நடந்திருக்கின்றன, விபத்துகளிலே சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதனாலே கிருஷ்ணா, நாங்கள் உன்னை நினைக்கும்படியாக பண்ணு. அப்படி நினைக்கும் பொழுது நீ காட்சி கொடுப்பதாக பண்ணு.
அந்த சமயத்தில் எங்களை ரட்சி என்று கேட்பதற்கெல்லாம் பதிலாக எங்களுக்கு விபத்தை ஏற்படுத்து என்றே கேட்கலாம் போல் இருக்கிறதே. என்னுடைய பழைய கதைகளை எல்லாம் பார்த்தோமானால் விபத்து ஏற்படும் பொழுதெல்லாம் கிருஷ்ணஸ்மரணம் நடக்கிறது, கிருஷ்ண தரிசனம் கிடைக்கிறது, கிருஷ்ண ரட்சணம், கிருஷ்ணன் மூலமாக எங்களுக்கு ரட்சணம் கிடைக்கிறது என்பதை பல தடவை முகு என்ற பதம் இருக்கிறது. அனுபவித்த எனக்கு என்ன பிரார்த்திக்க தோன்றுகிறது என்றால், அந்த விபத்துகள் எங்களுக்கு அடிக்கடி ஏற்படட்டும், அப்படி ஏற்பட்டால் தான் நாங்கள் கிருஷ்ணஸ்மரணம் பண்ணுவோம் என்று. தத்திர தத்திர ஜகத்குரு, அங்கங்கே ஏற்படட்டும், சஸ்வதி ஏற்படட்டும், விபத்துகளே வரட்டும் என்று பிரார்த்திக்கிறாள். இது விசித்திரமான பிரார்த்தனையாக இருப்பதனாலே இது பிரசித்தமான ஸ்லோகமாகிவிட்டது. சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே நமக்கு கூட உபதேசம் பண்ணுகிறார். நமக்கு ஏதாவது கஷ்ட காலம் வரும்பொழுது சில பேர் என்ன பண்ணுகிறோம், அந்த கஷ்டத்தை பகவான் தான் கொடுத்து விட்டான் என்று பகவான் நிந்தை கூட பண்ணுகிறோம். நான் எவ்வளவு நல்ல தர்ம காரியங்களை எல்லாம் பண்ணி நல்ல வாழ்க்கை பாவமே பண்ணாமல் நடத்தி கொண்டிருக்கிறேன், அப்படிதான் ஒவ்வொருவருக்கும் தோன்றுகிறது. அப்படிப்பட்ட எனக்கு இந்த சோகத்தை, இந்த கஷ்டத்தை, இந்த ஆபத்தை, இந்த விபத்தை ஏற்படுத்தினானே இறைவன், அவன் கல் நெஞ்சக்காரன் அல்லவா என்று நிந்தை பண்ண ஆரம்பித்து விடுகிறோம். அப்படி பண்ணக்கூடாது. அவன் பண்ணின உபகாரங்களை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விபத்தும் நமக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு விபத்து நமக்கு நேரிட்டால் மற்ற சமயங்களிலே நினைக்காத அளவுக்கு பகவானை ஸ்மரணம் பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், அவனிடம் பிரார்த்திப்போம் எங்களை காப்பாற்று என்று. அந்த நோக்கத்தோடு பார்த்தால் விபத்துகள் நமக்கு நல்லவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சாரத்திலே சொல்லுகிறார். இந்த ஸ்லோகத்தை மேற்கோளாக காட்டி, விபதசந்து தாஸ்வதி தத்ர தத்ர ஜகத்குரோ, எதற்காக நான் விபத்தை வேண்டுகிறேன் என்றால், பவதோ தர்சனம் யத் ஸ்யாத், அந்த விபத்துகள் ஏற்படும் பொழுதெல்லாம் நான் உங்களை நினைப்போம். நாங்கள் பவதா தர்சனம் ஸ்யாத், நீ நேரடியாக காட்சி கொடுப்பாய் எங்கள் விபத்தை தீர்ப்பதற்காக. அப்படித்தான் என் வாழ்க்கை அனுபவம் சொல்லுகிறது. அப்புனர்பவ தரிசனம், உன்னை நாங்கள் பார்த்து விட்டோமானால் நாங்கள் புனர்பவத்தை பார்க்க மாட்டோம். புனர்பவம் என்றால் மறுபடியும் அடுத்த பிறவி எடுப்பது. அது எங்களுக்கு கண்ணில் வராது. ஏனென்றால் எடுக்க மாட்டோம், மறுபிறவி இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் பெருமாளை பார்த்தாயிற்று. பெருமாளை நேரடியாக பார்த்த பிறகு மறுபிறவி ஏது? அப்படி அபுனர்பவ தரிசனமான கிருஷ்ண தரிசனம் எங்களுக்கு வேண்டும் என்றால், கிருஷ்ணா எங்களுக்கு நிறைய விபத்துகளையே கொடு என்று குந்தி பிரார்த்திக்கிறார். ஜன்மைஸ்வர்ய ஸ்ரித ஸ்ரீபிஹி ஏதமானமதః புமான் நைவார்ஹத்யபிதாதும் வை ஸ்வாமகிஞ்சன கோச்சரம். மறுபடியும் விபத்துகளை பெரிதாக புகழ்ந்து பேசினது போல ஏழுமையை, தாரித்யத்தை, உயர்வின்மையை, தாழ்வை உயர்த்தி பேசுகிறாள் குந்தி இந்த ஸ்லோகத்திலே. ஏனென்றால் மனிதனுக்கு உயர்வுகள் ஏற்பட்டு விட்டால் அது பல காரணங்களாலே ஏற்படலாம். சில பேருக்கு ஜன்மத்தினாலே உயர்வு ஏற்படலாம், உயர்ந்த குலத்திலே பிறந்திருக்கலாம். சில பேருக்கு ஐஸ்வர்யம் என்கிற ஆளுமையினாலே உயர்வு ஏற்பட்டிருக்கலாம். பல பேரை கட்டி ஆளுகிற ஐஸ்வர்யம் அவனுக்கு இருக்கலாம். சில பேருக்கு ஸ்ரீதர்களாலே உயர்வு ஏற்படலாம், அதாவது அவனுக்கு மனுஷ கட்டு அதிகம், அவன் சொன்னதை கேட்பதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அவன் ஐஸ்வர்யம் இல்லாதவனாக இருந்தாலும் கூட சில பேருக்கு அவன் அந்த குடும்ப தலைவனாக இருந்தால் அவன் குடும்பத்தில் இருப்பவர்கள், அல்லது அவன் கிராம தலைவனாக இருந்தால் ஐஸ்வர்யம் இல்லாவிட்டால் கூட ஒரு ஆசிரியனாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனிடம் படிக்கிற மாணவர்கள் ஏராளமான பேர், அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பண்ணுபவர்கள், அவர்கள் எல்லாம் ஸ்ரீதர்கள். அவர்களாலே இவனுக்கு ஒரு உயர்வு ஏற்பட்டிருக்கலாம். அல்லது செல்வம் அதிகமாக இருக்கலாம். எத்தனையோ விதமான உயர்வுக்கான ஹேத்துக்கள் உலகில் இருக்கின்றன. ஆனால் இந்த உயர்வுகள் ஏதாவது ஒரு வகையிலே ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டால், மனிதனுக்கு இயல்பே எப்படி இருக்கிறது சுபாவம் என்றால், எல்லாருக்கும் தான்
ஏதமான மதா, திமிர் அதிகமாகி விடுகிறது. எப்பொழுதும் இந்த ஜென்மத்தினாலேயோ ஐஸ்வர்யத்தினாலேயோ ஸ்ரீதர்களாலேயோ ஸ்ரீயினாலேயோ ஒரு உத்கர்ஷம் ஏற்படுகிறதோ, எவனவனுக்கெல்லாம் ஏற்படுகிறதோ அவனுக்கெல்லாம் கூட கூடவே திமிரும் கொழுப்பும் மதமும் அதிகமாகிறது, ஏதமான வளர்ச்சி அடைகிறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் எதற்காக அந்த உத்கர்ஷம் நமக்கு? அதை வேண்டுமானேன். நைவார்ஹத்யபிதாதும் வை, துவாம் உன்னை அபிதாத்தும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு பேசுவதற்கு நைவ அர்ஹதி. இப்படி திமிர் பிடித்தவர்கள் எல்லாம் தகுதியை இல்லாதவர்களாக ஆகிறார்கள். அந்த மாதிரியான மதத்தை ஏற்படுத்துகிற முக்குறும்பு என்று சொல்லுகிற அந்த உயர்வுகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. யார் உன்னை பேச தகுதி உள்ளவர்கள், உன்னை துதிக்க தகுதி பெற்றவர்கள் என்றால் அகிஞ்சன கோச்சரம், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்களே. ஐஸ்வர்யம் இல்லை, சிஷ்ய சம்பத்தி இல்லை, செல்வம் இல்லை, அப்படிப்பட்ட அகிஞ்சனர்கள், கை முதல் அற்றவர்கள், தரித்திரர்கள், கிருப்பணர்கள், தீனர்கள், அவர்களுக்கெல்லாம் நீ கோச்சரமாகிறாய், நிலமாகிறாய், விஷயமாகிறாய். அதனாலே எப்படி விபத்துகள் இருக்கட்டும் என்று பிரார்த்தித்தேனோ அப்படி ஆகிஞ்சன்யமும் இருக்கட்டும் என்று வெளிப்படையாக பிரார்த்திக்கவில்லை என்றாலும் அதை மறைமுகமாக காட்டுகிறார், நீ அகிஞ்சனர்களுக்கு பந்துவாக இருக்கிறாய் என்று. அடுத்த வரியிலே ஸ்பஷ்டமாகவே சொல்லுகிறாள். நமோ கிஞ்சன வித்தாய நிவృత్త குணவృత్తயே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்யபதயே நமஹ. நமஹ அகிஞ்சன வித்தாய, அகிஞ்சன எதுவும் இல்லாத ஏழைகளுக்கு, எதுவும் இல்லாத பரிதாப நிலையில் இருப்பவர்களுக்கு, ஒன்றுமற்றவர்களுக்கு, வித்தாய பணமாக இருக்கிறவன் பகவான் ஈஸ்வரன். ஏதாவது ஒரு உயர்வு இருக்கிறவர்களுக்கு பகவான் வித்தமாக மாட்டான். எதுவும் இல்லாமல் போன பொழுது பகவான் தான் வித்தமாக வந்து விடுவான். அப்படிப்பட்டவனுக்கு, அந்த தீன பந்தனுக்கு நமஹா நமஸ்காரம். தீன பந்துவுக்கு. நிவிருத்த குணவருத்தையே, குணவருத்தியிலிருந்து நிவிருத்தி பெற்றவனுக்கு. நாம் எல்லாம் குணச்சுழலிலே மாட்டிக்கொண்டவர்கள். சத்த குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்பதிலே சத்துவம் என்பதுதான் நல்ல குணம். ஆனால் தனியாக சத்துவம் மாத்திரம் இந்த பிரகிருதி மண்டலத்திலே யாருக்கும் கிடைக்காது. அந்த குணம் வந்தால் இன்னொரு குணமும் சேர்ந்து வரும், ரஜோ குணம், தமோ குணம். அவற்றிலே தாரதமியம் இருக்கலாம் என்பது வேறு விஷயம். அந்த குணவருத்தியிலே சிக்கினவர்களாக நம்மை போல இல்லாமல் நிவிருத்த குணவருத்தியாக இருப்பவன் பகவான். ஆத்மா ராமாய, தன்னிலேயே ரமிப்பவன், ஆத்மாவிலுமே ஆனந்தம் காண்பவன். நாம் எல்லாம் கூட முக்தி பெற்ற பிறகு ஆத்மா ராமர்களால்தான் ஆகும். சாந்தாய, அமைதி பெற்றவன். கைவல்ய பதையே, கைவல்யம் என்று ஒரு புருஷார்த்தம் சொல்லுகிறோமே, அதற்கு பதியாக இருப்பவன். அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். குந்தி ஸ்தோத்திரத்திலே 10 ஸ்லோகங்கள் ஆயின. 11வது ஸ்லோகம் இன்னும் ஒரு ஸ்லோகம் பார்த்துவிட்டு இன்றைக்கு நிறுத்திக் கொள்வோம். 12வது முதல் நாளை பார்க்கலாம். அடுத்த நாள். மன்யே த்வாம் காலமீஷானம் அநாதி நிதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்ர பூதானாம் யன்மிதः கலிஹி. உன்னை நான் காலம் என்றும் கடவுள் என்றும் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் என்றும் எல்லா இடத்திலும் சமமாக நடப்பவன் என்றும் கருதுகிறேன். காலம் என்பதற்கு 2 விதமான அர்த்தங்கள். சமயம் என்று ஒன்று இருக்கிறதே, கலாமுஹூர்த்தா காஷ்டாஹோராத்ராஷ்ட என்று அந்த காலத்தையும் வைத்துக் கொள்ளலாம். அல்லது காலம் என்று யமன் ஒருவன் இருக்கிறானே, அவனும் இவன்தான். அதாவது யம சரீரகனான ஆத்மா பரமாத்மா தான்.
ஈசானம் கடவுள் என்பதும் நீதான், அனாதி நிதனம் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் என்றும் உன்னைத்தான் பார்க்கிறேன். சமம் சரந்தம் சர்வத்திரம், இதுதான் இந்த ஸ்லோகத்திலே அபூர்வமான இன்னொரு விஷயம். எல்லா இடத்திலேயும் நீ சமமாக செல்லுகிறாய், உனக்கு வைஷமியம் கிடையாது, எல்லாருக்கும் நீ பொதுவாக இருக்கிறாய். மற்றவர்கள் அப்படி இருப்பதில்லை என்பதை 4ஆம் பாதத்திலே சொல்கிறாள். பூதானாம் யன்மிதா கலிஹி என்று. உயிரினங்களுக்கெல்லாம் மிக ஒருவருக்கொருவர் கலி சண்டை வந்து கொண்டிருக்கிறது. நிறைய இடங்களிலே அப்படிதான். அது தாயாதி சண்டை அல்லது யுத்த அரச சண்டை. சிறிய குடும்பங்களிலே சண்டை போடுவதற்கு ஐஸ்வர்யமோ தனமோ இல்லாத குடும்பங்களில் கூட ஏதோ அவன் வெய்து விட்டான் என்று சண்டை. இப்படி மித கலிகி, பரஸ்பர கலகமான, கலகம் என்று இங்கே சண்டைக்கு பெயர். சண்டையானது எல்லா இடத்திலும் பூதங்களுக்குள்ளே நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அவர்கள் எல்லாம் சமமாக சரிப்பவர்கள் கிடையாது. பகவான் சமம் சரந்தம் சர்வத்திர, அவனுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான். அப்படி இருக்கிற உன்னை நான் அனாதி நிதனாக, விபுவாக என்றால் எல்லா இடத்திலும் வியாப்தனாக, மன்யே நாம் மனனம் பண்ணுகிறேன், மன்யே கருதுகிறேன் என்ற அர்த்தம். இந்த இடத்திலே நான் தியானம் பண்ணுகிறேன். இப்படிப்பட்டவனாக உன்னை, உன்னுடைய குணங்களை நினைத்து நினைத்து மனனம் பண்ணி, அதனாலே மனநசீலையாக நான் ஆகிறேன் என்று மன்யே என்பதற்கு அர்த்தம். ஆக குந்தி இதுவரையில் கிருஷ்ணனை பலவிதமாக ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறார். இந்த ஸ்தோத்திரம் இதற்கு மேலும் தொடரப் போகிறது. நாம் இங்கே நிறுத்திக் கொள்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.